வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் வல்ல பழனாபுரியவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாகவன் சுவாமிக்கு குருநாதர் அருணாபெருமான் திருடலே சரம் சுவாமி. கந்தலங்காரம் பாடலின் 1. பேற்றைத்தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சமென்னும் சேற்றை கடிய வழிவிட்டவா, செம் சடா அடவி மேல் ஆற்றை பணியை இதழிய தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. என்ன பொருள்? அதாவது பேற்றுனா முக்தி பேற்று, கடியனா அகன்றிட, கிருபாகரனா கருணையே உருவான மூர்த்தி, பிரபஞ்சம்னா பறந்துபட்ட உலகமாய், செம்முன சிவந்த, சடா அடவின காட்டை போன்று அடர்ந்த ஜடாமுடி, ஆற்றின கங்கை, பனியின பாம்பை, இதழியின கொன்றை மலரை, அம்புலியின் கீற்றை பிறைச்சந்திரனை, புனைந்தன சூடிய. அதாவது காடன செறிந்து அடர்ந்திருக்கும் தன் சிவந்த சடைமுடியின் மீது கங்கை நதியையும் நாகப்பாம்பையும் கொன்றை மலரையும் தும்பைப்பூவையும் பிறைச்சந்திரனையும் சூடிக்கொண்டுள்ள சிவபெருமானின் அன்பிற்கு உரிய திருக்குமரன் எம்பெருமான் யாந்தொழும் முருகவேள் ஆவான். அந்த பெருமானே முக்தி நலனை பெறுவதற்குரிய தவப்பயன் சற்றும் இல்லாத இந்த கடையேனுக்கும் கூட பிரபஞ்சம் என்னும் சேற்றில் வழுக்கி விழச் செய்து அழுக்காக்கி அழுத்திக் கொள்ளும் அந்த சேற்றை அகற்றிக்கொண்டு தப்பி பிழைத்து உய்யும் மெய்நெறியை காட்டி அருளிய கருணாமூர்த்தியாகும். அவனே கருணையின் மொத்தம், அவனே கருணையின் உச்சம். அந்த கிருபாகர வேளின், அந்த கருணா சாகரத்தின் வியத்தற்குரிய கருணை திறத்தை என்னவென்று கூறி அடியேன் விளக்கக்கூடும்? அறியேன் அறியேன் அப்படின்னு எம்பெருமான் அருணகிரி பெருமானுக்கு பாலித்த கருணையை இந்த பாடல்ல நம்ம குருநாதர் விளக்கி சொல்றார். அவனுடைய கருணையை சொல்வதற்கு மொழி பத்துமா? இந்த உலகில் உள்ள எல்லா மொழிகளையும் கொண்டு வந்தாலும் அதற்கு எல்லா மொழிகளையும் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சாலும் அவனுடைய கருணையை பற்றி சொல்ல முடியுமோ யாராலும்? அப்படிப்பட்ட கருணை, அளப்பரிய கருணை, கருணை கடல், கருணையின் மொத்தம், கருணையின் உச்சம், கருணா சாகர மூர்த்தி. அப்படிப்பட்ட பெருமானுடைய கருணையை இந்த பாட்டில் சொல்றார். அதாவது முன் செய்த தவத்தின் பயனையும் இப்பொழுது செய்த தவத்தையும் சிறிதும் பெற்றில்லாத அடியேன். முன்பு செய்த தவறு இருந்தால் கூட தப்பிச்சுக்கலாம், இல்லை இப்பயாவது தவம் பண்ணிக்கலாம், ரெண்டும் இல்லை. சிறிதும் அந்த வாசனையே இல்லாத இந்த கடைநாயனை சிவந்த சடைக்காட்டில் ஆற்றையும் பாம்பையும் கொன்றை மலரையும் தும்பை மலரையும் சந்திரனுடைய கீற்றையும் அணிந்த சிவபெருமானுடைய குமாரனும் கருணைக்கு இருப்பிடமும் ஆகிய எம்பெருமான் நான் வணங்கும் முருகவேள் பிரபஞ்சம் என்கின்ற சேற்றினின்றும் கழியும்படியாக வழிவிட்டவாறு என்னை கருணையில் ஆழ்த்தினானே, என்னே வியப்பு. பெருமான் குமாரனாகிய திருக்குமரன் கிருபாகரன் என்னை பிரபஞ்ச சேற்றினின்றும் கழிய வழிவிட்ட கருணை கருணை கருணை. அந்த கருணை என்னவென்று சொல்வேன்? பெருமான் குமாரனாகிய கிருபாகரன் என்னை சேற்றினின்றும் கழிய வழிவிட்டவா அப்படின்னு கூட்டணும். அப்போ இது எப்படி சொல்லணும்? செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரன், அல்லது கிருபாகரனே பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டான் அப்படின்னு கூட்டினா இந்த பாடலுடைய பொருள் நிறைவாக இருக்கும். முதல் பாட்டிலேயே அருணகிரி பெருமான் எம்பெருமானுடைய கருணையை பேசுகிறார். அப்போ கந்தலங்காரம் என்ற மிக உயர்ந்த பாராயணனுக்கு தலைவாசல் மாதிரி இந்த பாட்டை வைக்கிறார். அந்த தலைவாசலில் மகுடமாக எம்பெருமானுடைய கருணையை வைக்கிறார். அதான் அந்த பாடல். இந்த பாடலை பழனியாண்டவன் திருவடிக்கு சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பத்திரமும் குருநாதர் அருணகிரி பெருமான் திருடலே முருகாச்சலம் பழனியாண்டவன் கரோட முருகா 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 முருகா.